ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். இட்ஸ் கரியர் கைடன்ஸ் பை ஜிகே. மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடைய உங்களை சந்திப்பில் மகிழ்ச்சி. ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உடம்ப பார்த்துக்கோங்க. ஸோ நாளைக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஃபார் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆரம்பிக்க போகுது. ஸோ எல்லா மாணவர்களுக்கும் எங்கள் சார்பாக எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ சிறந்த கல்லூரிகளை தேர்ந்தெடுத்து சிறந்த கல்லூரியில் நீங்கள் அனுமதி பெற வேண்டும், சேர்க்கை பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இந்த வீடியோவை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஈஸி ரிலேட்டட் கோர்ஸ்களுக்கான உங்களுக்கு சஜஸ்ட் லிஸ்டோட வந்திருக்கும். ஸோ லெட்ஸ் கோ டு த வீடியோ. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்கமாக சொல்ல விஷயங்கள் தான். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்து முடிச்ச பிறகு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவும் சரி நம்ம சேனலும் வேறு யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்னு நினைக்கிறீங்களோ தயவுசெய்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்களையுமே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் ப்ரீ புக்கிங் நடந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் ப்ரீ புக்கிங் நாளைக்கு நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோம். அதனால் யாருக்கு சாய்ஸ் ஃபில்லிங்க்கு எங்களுடைய சப்போர்ட் வேணுமோ இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். வில் பி சப்போர்ட்டிங் யூ அண்ட் கைடிங் யூ. ஸோ நீங்கள் ரெகுலராக நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்துருக்கிறீங்க. அதில் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து 2 கேட்டகரியாக பிரித்து தான் பண்ண போகிறோம். ஒன்று கோர்ஸ் ஸ்பெசிஃபிக், இன்னொன்று காலேஜ் ஸ்பெசிஃபிக். இதுலேயுமே நம்ம அதே மாதிரி தான் போகிறோம். ஸோ வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பிஃபோர் வி கோ இன் டு த லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ், இந்த விஷயத்தை கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டை போட்டிருந்தோம், அதே மாதிரி தான். ஈவன் மெக்கானிக்கலுமே நம்ம இந்த மாதிரி சஜஷன் கொடுத்துருந்தோம். ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் ஆஃப் கோர்சஸ். அதில் கொடுத்துருக்கிற அதாவது என்னென்ன கேட்டகரி ஆஃப் கோர்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ 2-3 வீடியோக்கு முன்னாடி போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் கொடுத்தது. கீழே நாங்கள் கொடுக்குறது இந்த ஆர்டர் ரீஅரேஞ்ச் பண்ணியிருப்போம். நீங்கள் இன்ஸ்டியூஷனுக்குள்ளே ஒரு கோர்ஸை செலக்ட் பண்ணும்போது நாங்கள் ரைட் சைடில் கீழே கொடுத்துருக்கோம் இல்லையா, சஜஸ்டட் ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் கோர்சஸ். அந்த சஜஷன் படி நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஓகே, இல்லை உங்களுக்கு விருப்பம் இல்லை நீங்கள் மாற்றணும் மாற்றிக்கலாம். பட் இது எங்களுடைய சஜஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ ஈஸி ரிலேட்டட் கோர்சஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த சஜஷன் படி, இந்த ஆர்டர் படி நீங்கள் கோர்ஸஸை ரீஅரேஞ்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய சாய்ஸஸ் பில்ட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டாக கோர்ஸ் ஸ்பெசிஃபிக் போக போகிறோம். ஸோ கோர்ஸ் ஸ்பெசிஃபிக் வரைக்கும் நம்ம இங்கே என்ன பண்ணியிருந்தோம், முதல்ல இசிஇ, அதே மாதிரி இசியில் எஸ்எஸ், அப்புறம் வந்து இசியிலே அட்வான்ஸ் கம்யூனிகேஷன், விஎல்எஸ்ஏ டிசைன், அதில் அப்புறம் அதில் எஸ்எஸ் போயிருக்கோம். இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் எஸ்எஸ், இஎன்ஐ, எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் இப்படி போட்டிருக்கோம். இதே ஆர்டரில் நம்ம கோர்ஸை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம சார்ஜஸ் கொடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா இசிக்கு நம்ம சார்ஜஸ் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ வழக்கமாக பண்ணுற அதே விஷயங்கள் தான். இந்த லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்கும். லிங்க்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வேணா இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை இதில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏதாச்சும் சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் அப் அண்ட் டவுன் பண்ணி உங்கள் ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி காலேஜஸ் மாற்றணும்னா நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, இது சாய்ஸ் நம்பர் 1லேருந்து 15, அதாவது லெஃப்ட் கார்னரில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் காலம் வந்து சாய்ஸ் நம்பர், அதுக்கப்புறம் வருது காலேஜ் கோடு. ஸோ சாய்ஸ் நம்பருங்கிறது தான் உங்களுக்கு நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் நம்ம கொடுக்குறோம் இல்லையா அது. அப்போ அது 15 சாய்ஸஸ் இங்கே இருக்குது. அடுத்தது 16 to 31 இங்கே இருக்குது. அது பக்கத்தில் இருக்கிறது காலேஜ் கூட, அதுக்கப்புறம் வந்து காலேஜோட நேம் இருக்குது. இது வந்து இசிஇ பொறுத்த வரைக்கும். தென் 32லேருந்து 48 வரைக்கும், 49 56 வரைக்கும் இது பியூர் இசி. இது அதே அடுத்தது 57 to 61 வருது இசிஇ செல்ஃப் சப்போர்ட்டிங். ஏற்கனவே சொன்னோம், செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸோ அல்லது எய்டட் காலேஜஸோ மட்டும்தான் இருக்கும். ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே எய்டட் காலேஜஸ் அண்ட் கவர்மெண்ட் காலேஜஸ் தான், பார்த்துக்கோங்க. இசி செல்ஃப் சப்போர்ட்டிங் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு நம்ம எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்லேயே அட்வான்ஸ்டு கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ஸ்பெஷலைசேஷனோட சில கோர்சஸ் இருக்குது. அது ஸ்பெசிஃபிக்காக ஒரு 5 இன்ஸ்டியூட்டில் மட்டும் இருக்குது. அதை ஆர்டர் கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு பிடெக் கோர்ஸ், அதில் விஎல்எஸ்ஏ டிசைன் அண்ட் டெக்னாலஜிங்கிற ஸ்பெஷலைசேஷன் வந்துருக்கு. அந்த லிஸ்ட் ஆஃப் கோர்சஸ் அதுக்கப்புறம் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க சொல்லியிருக்கோம். அந்த லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் பார்த்துக்கோங்க. இது முடிஞ்ச பிறகு அதே எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்கில் விஎல்எஸ்ஏ டிசைன் அண்ட் டெக்னாலஜிங்கிறது ஒரு செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி பிஜி கேம்பஸ்லையுமே அவைலபிளாக இருக்குது. அதையுமே கொடுத்துருக்கோம். சரிங்களா? இது முடிச்ச பிறகு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் சொல்லிட்டு வரும். ஸோ வியூவர்ஸ், பேரண்ட்ஸ் அண்ட் மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு விஷயம் கொஞ்சம் கிளியராக நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எலக்ட்ரானிக் பேஸ்டு. இப்போ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஃபீல்டு. இது வந்து எலக்ட்ரிக்கல்லையும் சேர்ற மாதிரி இருக்கும், எலக்ட்ரானிக்ஸ் சேர்ற மாதிரி இருக்கும். பட் ஆக்சுவலி இது வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு ஃபீல்டு. இதில் வந்து எடுக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் டைரெக்டாக இதையே கூட உங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக கொடுக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா சில இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் மட்டுமே படிக்கணும்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் நினைக்கிறவங்க உங்களோட சாய்ஸஸில் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் முன்னாடி வச்சுக்கோங்க. ஏன்னா டிப்ளமாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, டிப்ளமாவில் மட்டும் இல்லை, ஈவன் இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் வந்து ரொம்ப லிமிட்டடான சில காலேஜஸில் மட்டும்தான் இருக்குது. டிப்ளமா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும்.
இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோலுங்கிறது அங்கே வந்து சூப்பர் ஹீரோ கோர்ஸ் மாதிரி ரொம்ப லிமிடெட் பாலிடெக்னிக்ஸ் தான் அது அவைலபிளாக இருக்கும். அது படிக்கிறவங்களுக்கு சீக்கிரம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது. அவங்க ஷார்ட் பீரியடில் அப்ராடையும் போய் செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இது ரொம்ப யூனிக்கான கோர்ஸ். இந்த கோர்ஸஸ் இந்தியாவிலுமே பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக நீங்கள் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், பெட்ரோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரீஸ், ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் தான் இதுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கும். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பட் ஏற்கனவே நம்ம ட்ரிபிள் ரிலேட்டட் கோர்ஸ்லையும் மெக்கானிக்கல் ரிலேட்டட் கோர்ஸ் சொன்ன மாதிரி இதில் நீங்கள் எக்ஸ்பர்டைஸோட நல்லா படிக்கணும். நாமளும் போனோம் காலேஜ் போனோங்கிற மாதிரி போகாமல் இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா இன்டெப்த்தாக படிச்சீங்கன்னா ரியலி யூ கேன் சக்சீட் a lot. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் பணம் சம்பாதிக்க நிறைய வாய்ப்புகள் இந்த கோர்சஸில் இருக்குது. இதில் நல்ல சேலரி பேக்கேஜ் கிடைக்கும். இதில் மெயினாக கண்ட்ரோல் இன்ஜினியரிங் இதில் ரொம்ப ஸ்பெஷல். அந்த கண்ட்ரோல் இன்ஜினியரிங் தெரியாமல் தான் நிறைய பேர் வந்து இண்டஸ்ட்ரியில் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்ராடில் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸு இது. இன்ட்ரெஸ்டாக இருந்து நீங்கள் படிக்கணும்னா கூட பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக சில காலேஜஸ் நேம் கொடுத்துருக்கோம். ஏன்னா இதில் வேறு வழியில் உங்களுக்கு அந்த காலேஜஸ் தான் இந்த கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அதனால தான் அந்த காலேஜ் நேம் நாங்கள் உங்களுக்கு சாய்ஸஸில் கொடுத்துருக்கோம். அந்த காலேஜுடைய கோர்ஸஸ் எப்படி அங்கே ஆஃபர் பண்ணுறாங்க, அங்கே எப்படி இருக்குங்கிறது நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஒரு தடவை கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கிறது உங்களுடைய சேஃப்டிக்கு நல்லது. ஸோ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் நேரடியாக ஃபஸ்ட் சாய்ஸே இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஈஸிக்கு அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இதை 77 83 வரைக்கும் நாங்கள் கொடுத்துருக்கோம் சாய்ஸ் நம்பர். இதே எஸ்எஸ் கோர்ஸாக இருக்கும், செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸாகவும் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி அது பார்த்தீங்கன்னா நாங்கள் பிஹெச்சியில் கொடுத்துருப்போம் பாருங்கள். ஆப்ஷன் நம்பர் 77 அண்ட் 78 பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பிஹெச்சி கொடுத்துருப்போம். 77ங்கிறது உங்களுக்கு எய்டட் கோர்ஸ், 78ங்கிறது செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ். ஃபீஸ் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ரெண்டுமே பிஹெச்சியில் இருக்குது. அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இதுவும் ஒரு யூனிக்கான ஃபீல்டு. இது இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பாதி எலக்ட்ரானிக்ஸ் பாதிக்கிற மாதிரி இருக்கும். ஐஎன்சியை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டெஃபினட்டாக ஐஎன்சி அந்த கோர்ஸுக்கு இஎன்ஐ வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. பார்க்க ஒரு பேர் ஒரே மாதிரி இருக்கும். அதுக்காக இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிக்கலாமா? கண்டிப்பாக முடியாது. ஓகேங்களா? இன்ஸ்டியூஷன்ஸில் சொல்லி உங்களை பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. கொஞ்சம் காஷியஸாக இருங்க. இது டோட்டலாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இதுலேயும் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ரிலேட்டட் பட் இதில் என்னன்னா கண்ட்ரோல் சிஸ்டம் குறைவாக இருக்கும். அங்கே கண்ட்ரோல் சிஸ்டம் ரிலேட்டட் கோர்சஸ் நிறைய இருக்கும். அதான் ரொம்ப முக்கியம். அதனால் மைண்டில் வச்சுக்கிட்டு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இஎன்ஐ அப்படிங்கிற கோர்ஸ் படிக்கணும்னா இது நிறைய இன்ஸ்டியூஷன் இருக்குது. பட் நம்ம சில இன்ஸ்டியூட் மட்டும் சஜஸ்ட் பண்ணுறோம். உங்களுக்கு 84 93 வரைக்கும் சஜஸ்ட் பண்ணுறோம். இது போக எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் யூனிக்கான ஒரு கோர்ஸும் உங்களுக்கு ஒரு காலேஜில் மட்டும் இருக்குது. அதுவும் வேணால் கூட ப்ரிஃபரன்ஸில் வச்சுக்கோங்க. தென் இதெல்லாம் போக கடைசியாக வேணால் மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் வச்சுக்கோங்க. மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸுக்கு ஸ்கோப் ரொம்ப நேரோ. இதுலேயும் திரும்ப சொல்கிறேன், நல்ல எக்ஸ்பர்டைஸோடு இருந்ததுன்னா ரியலி யூ கேன் சக்சீட் a lot. இதுலேயும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக நாங்கள் ரெகுலராக சஜஸ்ட் பண்ணுற கல்லூரிகள் எல்லாமே புதுசாக சில கல்லூரிகள் போட்டிருக்கோம். ஏன்னா இங்கே தான் அந்த ஆப்ஷன் இருக்குது. அதனால் அதில் இருக்கக்கூடிய சில இன்ஸ்டியூஷன்ஸை நாங்கள் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கோம். கடைசியாக எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஒரு கோர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அதையுமே கொடுத்துருக்கோம். இது எங்களுடைய சஜஷன்ஸ். இப்போ நம்ம பார்த்த எல்லாமே கோர்ஸ் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம். அடுத்தது காலேஜ் ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போகிறோம். காலேஜ் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கும்போது உங்களுக்கு ஸோ லிஸ்ட் பாருங்கள். ரைட் சைடில் இருக்கக்கூடிய கடைசி காலம் தான் உங்களுக்கு சாய்ஸ் நம்பர். ஓகேங்களா? ஸோ காலேஜ் கோடு, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு காலம் காலேஜ் கோடு, அப்புறம் நேம் ஆஃப் த காலேஜ், அப்புறம் அந்த காலேஜில் எந்தெந்த பிரான்ச்சஸ் நீங்கள் எடுக்கலாங்கிற மாதிரி ஒரே காலேஜில் மல்டிபிள் பிரான்ச்சஸ் கொடுத்துருப்போம். இது போக கடைசியாக உங்களுக்கு வரதான் சாய்ஸ் நம்பர். ஓகேங்களா? ஸோ அப்படியே 1 to 17, தென் 18 to 35, தென் 36 to 55. இது காலேஜ் ஸ்பெசிஃபிக்காக இப்போ பார்க்குறது எல்லாமே நம்ம காலேஜ் ஸ்பெசிஃபிக்காக. தென் 56 to 78. ஸோ இதோட நம்ம காலேஜ் ஸ்பெசிஃபிக் கோர்ஸஸ் முடிச்சுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ரெண்டுமே பார்த்துட்டோம். கோர்ஸ் ஸ்பெசிஃபிக்கும் பார்த்துட்டோம், காலேஜ் ஸ்பெசிஃபிக்கும் பார்த்துட்டோம். இப்போ அடுத்த இந்த ஸ்லைடை கொஞ்சம் நிதானமாக பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நிதானமாக பாருங்கள். நான் சொல்ல போகிற விஷயங்களை கொஞ்சம் நிதானமாக கவனிங்க. இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த ஒரு 2 டேபிள் போட்டிருக்கோம். ஒரு லைட் ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு டேபிள் இருக்குது. இதில் வந்து 1 to 17 கோர்சஸ் நாங்கள் அடுக்கியிருக்கோம். அது எப்படி பண்ணியிருக்கோன்னா 1ல் இருந்து 6 வரைக்கும் இருக்கிறது எல்லாமே எலக்ட்ரிக்கல் ரிலேட்டட் கோர்சஸ். ஓகேங்களா? 7ல் இருந்து 17 வரைக்கும் இருக்கிறது எல்லாமே இசி ரிலேட்டட் கோர்சஸ். இவ்வளோ தான், சிம்பிளாக அதான் அடுக்கியிருக்கும். இது வந்து நம்ம ஏற்கனவே உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண ஒரு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இருக்கக்கூடிய ரெண்டையுமே நாங்கள் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற கோர்ஸையும் எலக்ட்ரானிக்ஸ் இருக்கிற கோர்ஸையும் வரிசையாக போட்டிருக்கோம். அவ்வளோதான். இப்போ ஏதை நான் சொல்கிறேன் இங்கே கொண்டு வரேன், இங்கே எதுக்கு என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எலக்ட்ரிக்கலுக்குன்னு தனியாக ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோ எலக்ட்ரானிக்ஸ்னு தனியாக ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க மார்க்கெட்டில்.
சில எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் தான் படிக்கணும், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் வேண்டான்னு நினைச்சு ஒதுங்கி போகிற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறேன், இல்லைன்னா நான் வேற கோர்ஸ் படிச்சிக்கிறேங்கிற மாதிரி இருக்காங்க. பட் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களும் அதே மாதிரி தான். நான் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் தான் படிப்பேன், பட் எனக்கு ட்ரிபிள் வேண்டாங்கிறாங்க. ட்ரிபிள் ஏதோ உங்களுக்கு புரியல. சரி, நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா, நீங்கள் ட்ரிபிள் எடுத்து படித்தாலும் சரி, இசி படித்தாலும் சரி, இது கிட்டத்தட்ட நீங்கள் ரெண்டு பேருமே ஒரே மாதிரி சக்சீடு பண்ணலாம். இண்டஸ்ட்ரியில் போனால் ஒரே மாதிரி சக்சீட் பண்ணலாம். ஓகேவா? எஸ், எலக்ட்ரிக்கலில் கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடான, பவர் சிஸ்டம் ரிலேட்டடான கோர்சஸ் நிறைய இருக்கும். இங்கே மைக்ரோ கண்ட்ரோலர், கண்ட்ரோல் சிஸ்டம், இந்த மாதிரி கோர்சஸ் இங்கே நிறைய இருக்கும். நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் ஸ்டில் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு ஒர்க் பண்ணலாம். அந்த அளவுக்கு இண்டஸ்ட்ரியில் ரெண்டு பேருக்குமே ஈக்குவலான டிமாண்ட் இருக்கு. அதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதனால சில யூனிக்கான பேரண்ட்ஸ் இருக்காங்க. அங்கே அப்ரோச் பண்ணும்போது எனக்கு சர்க்கியூட் பிரான்ச்சஸ் எது இருந்தாலும் ஓகேன்னு ஓப்பனாக சொல்கிறாங்க. அவங்க சர்க்கியூட் பிரான்ச்சஸ்னு கிளியராக மென்ஷன் பண்ணுறது சாஃப்ட்வேர் ரிலேட்டட் ப்ளூ சிப் கோர்சஸ் கிடையாது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ் இல்லாமல் சர்க்கியூட் பிரான்ச்சஸ்னு குறிப்பாக அவங்க ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க. ஸோ சர்க்கியூட் பிரான்ச்சஸில் எனக்கு எந்த பிரான்ச்சாக இருந்தாலும் சரி, நான் வந்து எடுத்து படிக்கலான்னு எனக்கு ஆசையாக இருக்குன்னா, அந்த மாதிரி மாணவர்களுக்காக, அந்த மாதிரி பேரண்ட்ஸுக்காக தான் இந்த பர்டிகுலர் இந்த இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குற ஸ்லைட் நான் சொல்கிறேன். அதாவது என்னன்னா, ட்ரிபிள்இன்னு ஒரு கேட்டகரி தனியாக வச்சுக்கிட்டு இசி வேண்டாங்கிறவங்களுக்கும், இல்லை இசின்னு தனியாக வச்சுக்கிட்டு ட்ரிபிள்இ வேண்டாங்கிறவங்களுக்கு இது கிடையாது. எனக்கு சர்க்கியூட் பிரான்ச்னாவே ட்ரிபிள்இ, இசி சம்மந்தமான எல்லா கோர்ஸும், எந்த கோர்ஸ் கிடைச்சாலும் பரவாயில்ல, காமனாக நான் சர்க்கியூட் பிரான்ச் தான் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த விஷயம். ஸோ மேபி இப்போ ட்ரிபிள்இ மட்டும் படிப்பேன், இசி மட்டும் படிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த இப்போ நாங்கள் சொல்கிறத கேட்டு முடிச்ச பிறகு உங்கள் முடிவுகளை நீங்கள் மாற்றணும்னா மாற்றிக்கலாம். பட் சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். இது எங்களுடைய சஜஷன். ஸோ சர்க்கியூட் பிரான்ச் கம்ப்யூட்டர் வேண்டாம், கம்ப்யூட்டர் சம்மந்தமான கோர்சஸ் வேண்டாம், மெக்கானிக்கல் மாதிரி கோர்சஸ் வேண்டாம், நான் சர்க்கியூட் பிரான்ச்சஸ் மட்டும் தான் படிக்கணும், அதில் எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இந்த ஸ்லைடில் இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் பாருங்கள். ஸோ அப்போ அந்த மாதிரி நினைக்கிறவங்க என்ன செய்யலாம்னா பாருங்கள், 1, 2, 3 பியூர் ட்ரிபிள்இ, ஓகேங்களா? 4 and 5 பியூர் இசி, 6, 7 and 8 இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல். ஓகேங்களா? இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல். அதுக்கப்புறம் உங்களுக்கு 9லேருந்து 12 வரைக்கும் எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு, அதில் இருக்க ஸ்பெஷலைசேஷன் பாருங்க, அட்வான்ஸ் கம்யூனிகேஷன் இருக்கு, விஎல்எஸ் இருக்கு, தென் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனும் இருக்கு. ஓகேங்களா? இதுக்கப்புறம் தான் பயோமெடிக்கல் அண்ட் மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் வருது. கடைசியாக தான் அந்த கம்ப்யூட்டர் சம்மந்தமான 2 கோர்சஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஆர்டரில் நீங்கள் சாய்ஸஸ் கொடுங்க. ஸோ ஒரே இன்ஸ்டியூட்டில் இவ்வளோ கோர்சஸ் இருக்காது. அதனால் நீங்கள் ரொம்ப பார்த்து பார்த்து இந்த கோர்சஸ்க்கு நீங்கள் சாய்ஸஸ் செலக்ட் பண்ணணும். ஸோ சர்க்கியூட் பிரான்ச்சஸில் எனக்கு காம்பினேஷன் ஆஃப் ட்ரிபிள்இ ஆர் இசி இருந்தாலும் பரவாயில்ல சார்ங்கிறவங்க இந்த சஜஷனை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. எங்கள் ஆர்டர் பாருங்கள் கொடுத்துருக்கோம். 1, 2, 3 திரும்ப சொல்கிறோம். 1, 2 and 3 வந்து ட்ரிபிள்இ பேஸ்டு கோர்ஸு, 4 and 5 வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் பேஸ்டு கோர்ஸு, 6, 7 and 8 வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் பேஸ்டு கோர்ஸு. மறுபடியும் உங்களுக்கு 9, 10, 11, 12ங்கிறது எலக்ட்ரானிக்ஸ் இசி பேஸ்டு கோர்ஸஸ். அதில் 12 மட்டும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சேர்ந்து வரும், ஏன்னா அது எலக்ட்ரானிக் ஓரியன்டாக இருக்கிறதுனால. தென் 13, 14, 15 மறுபடியும் ட்ரிபிள்இ ரிலேட்டடான கோர்ஸ், அது வந்து பயோமெடிக்கல், மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் வருது. ஓகேங்களா? ஸோ பார்த்துக்குவோம். இதுதான் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு. இந்த படி கொடுங்க. இப்போ இதுபடி நான் ஒரு சாய்ஸ் ஃபில் பண்ணணும்னா எப்படி சார் வரும் சாய்ஸ் அப்படின்னா, ஏன்னா இத்தனையும் வராது. கண்டிப்பாக இந்த 17 கோர்ஸும் எந்த காலேஜ் ஆஃபர் பண்ணுறதில்ல. அதிகபட்சம் 3 கோர்ஸ், 4 கோர்ஸ் அல்லது 5 கோர்ஸ் ஆஃபர் பண்ணலாம். ஸோ சாம்பிளுக்கு நாம் இதையுமே ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இப்போது யூனிவர்சிட்டி கேம்பஸ் சிஇஜியில் இருக்குது. நான் என்ன மாதிரி கொடுக்கலான்னா பாருங்கள். நம்பர் 1, சாய்ஸ் நம்பர் 1 ட்ரிபிள்இ, சாய்ஸ் நம்பர் 2 இசிஇ, சரிங்களா? சாய்ஸ் நம்பர் 3யும் இசிஇ, ஆனால் செல்ஃப் சப்போர்ட்டிங். சாய்ஸ் நம்பர் 4 இசி பேஸ்டு விஎல்எஸ் டிசைன், அதுவும் செல்ஃப் சப்போர்ட்டிங். சாய்ஸ் 5 வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். இதில் 1 and 5 வந்து ட்ரிபிள்இ ரிலேட்டடான கோர்ஸு, 2, 3, 4 வந்து இசி ரிலேட்டட் கோர்ஸ். ஸோ ரெண்டுமே மிக்ஸ்டாக இருக்குது. இப்படி நீங்கள் ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். ஓகேங்களா? இதில் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும், சப்போர்ட் வேணால், ஸோ ஏற்கனவே சொன்ன எங்கள் நம்பர்ஸ் இருக்குது, அப்ரோச் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களை நாங்கள் சப்போர்ட் பண்ண தயாராகும், கைட் பண்ண தயாராக இருக்கும். ஸோ மீண்டும் ஒரு புதிய வீடியோவோடு விரைவில் உங்களை சந்திப்போம். ஸோ அடுத்த வீடியோவில் சாய்ஸ் ஃபில்லிங், அதனுடைய ஆப்ஷன்ஸு, எப்படியெல்லாம் கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், சாய்ஸ் ஃபில்லிங் அப்போ நீங்கள் எப்படி அலர்ட்டாக இருக்கணும், என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கிறத பற்றி ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது இட்ஸ் கரியர் கைடன்ஸ் பை ஜிகே. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். டேக் கேர். மறந்துடாதீங்க,
மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோவையும் சேனலையும் யாருக்கு பயன் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். டேக் கேர்.